ஹலோ மக்களே, 292வது எபிசோட்ல பேர்லாம் திரும்பி இந்த கிராண்ட் ஜின்பே ஊரை தான் காட்டுறாங்க. நியூ இயர் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இப்பதான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. அதை பத்தி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எபிசோட் ஸ்டார்டிங்ல சாஞ்சி வந்து நாமியை தூக்கி வச்சுட்டு சரசரன்னு போய்கிட்டு இருக்க ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. விடிஞ்சிரவே செஞ்சிருச்சு. ஆனா யாருமே காணுமே. இன்னுமே தூங்கி யாருமே எந்திக்கலையான்னு சொல்லிட்டு சோப்பர் வேற பின்னாடி தள்ளிட்டு வரான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து இந்நேரத்துக்கு கேஷுவலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. அட இன்னைக்கு தானே நியூ இயர் பிக் ரைஸ் கேக் டாசிங் இருக்கு, அதுக்கு தான் எல்லாரும் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எல்லாரும் அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பரும் அந்த ஈவெண்ட்டை நோக்கி தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போகணும், நம்மளும் இதுல ஜெயிச்சு காட்டிட்டு நம்மளோட ஷாப்போட ரெப்புடேஷனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டு இருக்கா. அதை பத்தி அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு பக்கம் அந்த ரைஸ் கேக்கை தூக்கி போடுறது வந்து அந்த ஷ்ரைன்ல தான் நடக்குமான்னு சொல்லிட்டு சோப்பர் காட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம லாடு வந்து அதை மேல இருந்து தூக்கி வீசுவாரு. அதை கேட்ச் பண்றதுக்காண்டி ஏகப்பட்டவர் பிடிக்க வந்துட்டு நிறைய பேர் அதுல இறந்தது மிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அதை கேட்டுட்டு சோப்பர் மிரட்டான். என்னது ரைஸ் கேக்க பிடிக்க வந்து மக்கள் இறக்குறாங்களான்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாடா, இவன் ஜோக் பண்றான்னு சொல்றான் நாமி. உங்களுக்கு முகிவராவை பத்தி தெரியாமலே இருக்கு. சாப்பாடுனா போதுமே, அவன் யாரு கழுத்துலனாலும் ஏறி நிப்பான். அவனே சில பேரை கொண்டுருவான்னு சொல்லிட்டு வரான் சாஞ்சி. ஒன்னு நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. என்னை பத்தி எவனோ பேசுறான் போலுக்குன்னு சொல்லிட்டு தும்மிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான் பாஸ், சாப்பாடுனா போதும், இதெல்லாம் செய்யத்தான் செய்வாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். சரி, ஒரு சாப்பாடு கண்டியே எல்லாரும் இவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். அது சாதாரண இது கிடையாதுடா, அது ஜாக்பாட் ரைஸ் கேக்குன்னு சொல்றான் அவன். அப்பனா என்னன்னு சொல்லி கேட்கறான். அதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஆளை தான் கட்டுறாங்க. சாஞ்சியோட குக்கை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரு. டேய், மொத்த 10,000 ரைஸ் கேக்கை தூக்கி வீசுவாங்கடா. ஆனா அதுல ஒரே ஒரு ரைஸ் கேக்ல மட்டும்தான்டா ஜாக்பாட் இருக்கும். அந்த ஜாக்பாட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா ஒரு டைமண்ட் இருக்குன்னு சொல்றான் அவன். அது ஜெயிக்கிறவங்களுக்கு 10 மில்லியன் ரியோ பெரிஸ்ல உள்ள ஒருத்துள்ள காயின் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்காண்டி தாண்டா எல்லாருமே போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எப்படிதான் நம்ம ஜாக்பாட் ரைஸ் கேக்கை கண்டுபிடிக்கணும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க தான் பிடிக்கணும், அவங்க தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாக்பாட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா அவங்க ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா உசப் வந்துட்டான். டே, என்ன உன் கடையை திறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். ஆமா, என் கடையை திறக்க ஆரம்பிச்சிட்டேன், வேணா வந்து நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள லூஃபி மேல வந்து கத்துறான். டே உசப், நீ மட்டும் தனியா சாப்பிடாதடா, எனக்கும் கூடடா, நானும் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னால எப்படி இங்க இருந்தாங்க தர முடியும், நீ அங்கே இரு, வேணா வந்து வாங்கிக்கோன்னு சொல்றான் உசப். அதுக்குள்ள ரோபின் அவ பவரை யூஸ் பண்ணி அந்த சாப்பாடு அப்படி மேல கொண்டு போய் கொடுக்குறா. சரி, உங்க டியூட்டி கண்டி இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கொடுக்குறாரு. இந்த ஜாக்பாட்டை பத்தி நீ கேள்விப்பட்டி, அது 10 மில்லியன் ரியோ பெரிஸ்க்குள்ள மதிப்பு உள்ளது. அதை எவனாச்சும் திருட வந்துருவாங்க, அதனாலதான் நாங்க கார்டு வேலைக்கு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். காட் பண்ணி பக்கியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பக்கி தான் திருடதுக்கே தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அதை எப்படியாச்சும் எடுத்தே தீரணும்டா, அது எனக்கு கிடைச்சே தீரணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா பக்கி வழிமறிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த ரைஸ் கேக்லாம் வந்து கேஷ்லுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா போதும்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாக்பாட் நம்மளுக்கு தாண்டா கிடைக்காது, நம்ம பிளான்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பக்கி. அந்த ரைஸ் கேக் உள்ளவங்கள புடிச்சு தூங்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ரைஸ் கேக்க கொண்டு வரது வேற யாருமே இல்ல, அந்த நாமி ஒரு மூட்டை மாதிரி வச்சிருந்தல, அதுலதான் ரைஸ் கேக்கே இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி போகும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. அவனுக்கு ஜெட் மாதிரி வராங்க. டாக்டர் இதை பாத்துக்கோ, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி இறங்கி அடிக்க ஆரம்பிக்கான். கட் பண்ணி வீசலான்னு வந்துகிட்டு இருக்கான். கப்பாஜி குதிச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பாஞ்சு வருதாங்க. ரிச்சியவே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பரு. 3 பேருமே சேர்ந்து வேரல் பண்றாங்க. பக்கியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு ரைஸ் கேக்க காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து பாஸ் அவனை இங்க இருந்து போயிட்டாங்க. இது ஒர்க் ஆகல, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே, 10 மில்லியன் ரியோ பெரிஸ்க்குள்ள மதிப்புள்ள அதை நம்ம எடுத்தே தீரும்னு சொல்லிட்டு பக்கி கத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள போகலாம் விட மாட்டான்டா, அவங்களோட மூவ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல மக்கள் எல்லாருமே கேஷில் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட லார்டு வேற யாருமே இல்ல, கோப்ரா தான் லார்டு. நம்ம டவுன்ல உள்ள பீப்புள் எல்லாருமே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க போலுக்கு. விவின் சொல்றாரு அவரு. ஆமான்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த ரைஸ் கேக் வர நம்ம வீட்டுக்கு வந்து சேரல, என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஆளை பார்க்க சொல்லியிருக்கேன், அவர் இன்னும் எந்த மெசேஜும் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. பார்த்தா பார்க்க சொல்லியிருக்க ஆளே நம்ம லூஃபியே தான். வருது உள்ளவங்களுக்கு எதுவும் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு விவி ஒரு மாதிரி ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கா. யாரையாச்சும் அனுப்பி வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கோபரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓனாமிக்கும் மத்தவங்களுக்கும் நல்லா தான் இருக்கணும், நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு விவி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்னு மேல இருந்து லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கா. அது அவங்க தானே, ஓனாமி அவங்க குரூ வருத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய பட்டமே வந்துகிட்டு இருக்கு. அந்த வண்டியை பிடிச்சி தூக்குது. எங்க வண்டி எவன்டா திரும்பி பிடிக்க வந்தான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது பக்கி ஃபேமிலிக்காரனுங்க தான். பார்த்தா வந்திருக்கிறது வேற யாருமே இல்ல, ஆர்லாங் குரூல உள்ளவன். என்னோட பேரு ஹாச்சி, நான் வந்து பக்கி குரூல வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா என்னன்னு பார்த்தா இவ்வளவு நாள் யாரெல்லாம் வந்திருப்பாங்களோ எல்லா கேரக்டரையும் இந்த இதை வச்சிருக்காங்க. உங்களை நான் சேஃபா லேண்ட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சாஞ்சி, என்னடா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றான் நாமி. வண்டி எப்படி வானத்துல பறந்து போய்கிட்டே இருக்கு. டேய், இது கீழே உள்ளது என்ன எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி கம் கேட்லிங் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான். அந்த பட்டம் கிழிஞ்சிருச்சு. சரண்டர் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
சடனா மேல இருந்து கீழே போய் உள்ள போறானுங்க. கம் கப்புன்னு சொல்லிட்டு வண்டியை காப்பாத்த போறான். அடிச்சு பறக்குறாங்க. அந்த வண்டியே கீழே போய் உழுது. கெடஸ்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நான் கீழே உள்ள போறேன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். வண்டி கீழே செதறிச்சுன்னா அதோட போயிரும். சாஞ்சி வண்டின்னு கீழே உள்ளடா அங்க பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. என்னன்னு பார்த்தா வண்டி அப்படி ரிவர்ஸ்லயே போகுது. ஏன்னா அது ஏத்தத்துல இருக்கு. இதுல பக்கி வேற வந்துட்டான். இந்த ஜாக்பாட் எல்லாமே எனக்கு தாண்டான்னு சொல்லிட்டு சடனா வாரான். ஆனா அதுக்குள்ள ஈகராம் சாக்கா பெல்லு வந்துட்டு அதை காப்பாத்தி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என் வழியில எவனு வரக்கூடாது சொல்லிட்டு பக்கி கத்துறான். கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குறான்னு சொல்லிட்டு தயாரிட்டு இருக்கான் பக்கி. நாங்க சத்தியம் பண்ண மாதிரி இது உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன் நாமி. எங்களோட பேமெண்ட் பத்தி எது சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா நாங்க எப்ப வாங்கிட்டோம்னா இதுக்கப்புறம் எது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால எங்களுக்கு தாரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. இது கேஷுவல் பிசினஸ், சீக்கிரம் தாங்கன்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு உங்க பேமெண்ட் லிமிட் எடுத்து வந்து கொடுங்க, நாளைக்கு உங்களோட பேமெண்ட் நாங்க பண்ணிருதுன்னு சொல்றாரு அவரு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா நாமி. இதுல இவனுக்கு கேனனை வர தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவனோட கதையை முடிக்க போறோம்னு சொல்லி சாஞ்சி போய்கிட்டு இருக்கான். டே சாஞ்சி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு எது சம்பந்தமும் கிடையாது, அவங்க கையில விட்டுருங்கன்னு சொல்றாவா. பாஸ் இங்க வாங்க, இந்த ரைஸ் கேக் எடுக்கிறதுக்கு சில பேர் இருக்கானுங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. இகராம் எல்லாருமே வந்து ரைஸ் கேக் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பக்கியோ கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குதான். பக்கி கேனனை வச்சு ஒரு போடு போடுறான். போட்டோன்னு ஒரு இடமே வெடிச்சு செதறுது. ஒன்னு ஜோரோ தான் கட்டுறாங்க. என்னடா அதுக்குள்ள வந்து ரைஸ் கேக் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்களா, அது எனக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஓடுதான். டே இன்ட்ரூடர் உள்ள வந்துட்டாங்கடா, எவனோ நம்மள அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு கேஷில் உள்ளவங்க எல்லாம் கத்துறாங்க. அது பக்கி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஈவென்ட் சைடு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே உச போறான். எங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, அந்த ரைஸ் கேக் திருட வந்திருக்கானுங்க, கேஸ்ட் இல்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த திருடெல்லாம் எங்கடா போறானுங்க, ரைஸ் கேக் எல்லாம் எவனு எடுக்கூடாது சொல்லிட்டு ஜோரோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். அந்த ரைஸ் கேக் எல்லாம் ஏங்குள்ளது சொல்றாங்க. டேய் சாப்பாட திருட வந்தனால உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லி லூஃபி வரான். என்னன்னு பார்த்தா கேனனை வச்சு அடி அடிக்கிறானுங்க. கேஸ்ட் எல்லாம் செதறிக்கிட்டு இருக்கு. மாங்க் என்கிட்ட விடுங்க, உங்களை நான் கூட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பின்னாடி பாக்குற ஜோரோ ஆளக்கணும். அவன் சும்மாவே வழிய மறந்து போயிருவான். சரிடா உசப்பு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இந்த மாங்க் எங்க போனா சோடா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தாங்க ஏதோ வீட்டுக்குள்ள போய் நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தாங்க ஏதோ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே வயசான ஆளு. பார்த்தாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னு இந்த லேடிஸ் எல்லாம் கத்துறாங்க. சம்பந்தமே உள்ள ஒருத்த வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. பார்த்தாங்க இன்னொருத்தி இருக்கா. சடனா ஜோரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாவா. ஜோரோவோ வழி மாதிரி போயிட்டான். இதுல பக்கியோ அந்த கேன் வச்சு அடி அடிக்கிறான். அவன் அடிக்கிறது ரைஸ் பால் கண்டி தான். அந்த ரைஸ் பால் எடுத்துட்டோம்னா அதுல இருந்து அந்த 10 மில்லியனுக்குள்ளத வந்து திருடிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள விவி ஒரு போடு போடுறா. பக்கி செதறிட்டான். பிரின்சஸ் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்காம அவளை அப்படி கடத்திட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த ஜாக்பாட் ரைஸ் கேக் எனக்கு தான் வேணும், நீங்க யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒழுங்கு முடியுது பின்னாடி போயிருங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வேற வழியே இல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு உசா பாத்துக்கிட்டு இருக்கான். டே இந்த ஜாக்பாட் ரைஸ் கேக் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்க இருக்குன்னே தெரியல. டே ஜாக்பாட் ரைஸ் கேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்ப ஆரம்பிக்கான். அது எங்க லாடு கூட இருக்குன்னு சொல்றாங்க. அடே அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கி நக்கலா சிரிக்கான். சடனா அவர் எடுத்து காட்டுற அந்த பொக்கிஷத்தை எடுத்து பொக்கிஷம் ஒன்னே திறந்து பார்க்கான். என்னடா நீங்க இன்னும் ரைஸ் கேக்குள்ள வைக்கலன்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறான். பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல, எம்டியா தான் இருக்கு. சடனா லூஃபி வந்து பக்கி இருக்க தெரிஞ்சிருச்சு. டே நீங்க தான் இருக்கேடா பிக் நோஸ், உன்னை தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். டே அந்த வைரத்தை எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் லூஃபியோ கேஷிலோ ஓட்டச்சுக்கிட்டு உள்ள வரான். டே இந்த பாக்ஸ்ல எம்டியா தாண்டா இருக்கு, அது எங்கடா வச்சீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்க மக்கள் எல்லாருமே இதை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூ இயருக்கு அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம், எல்லாருமே ஒன்னா கேதர் ஆகி இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு இந்த பிரைஸை கொடுத்தே தீரும்னு சொல்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு மட்டும் கிடைக்கூடாது, எல்லாத்துக்குமே கிடைக்கணும், தனியா இருந்து இது எடுக்கணும்னு நினைக்க கூடாடா, யாருக்கு கிடைக்கும் அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி நீ இந்த டாஸ்க்ல இருந்து வெயிட் பண்ணு, உனக்கு கிடைச்சா நல்லதுன்னு சொல்றாரு அவரு. இதுல ஒரு பக்கம் பக்கியோ டென்ஷன் ஆயிட்டான். ஏன்டா நீங்க எப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. டே உங்க ஜாக்பாட்டோட எனக்கு பெட்டரான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுடா, இந்த 10 மில்லியன் நிறைய பேர் நான் மறக்க போறேன்டா, அதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப நான் மட்டும் உனக்கு கொண்டுட்டோம்னா இந்த மொத்த கண்ட்ரியுமே எனக்கு கீழே வந்துரும்டா, நான் தாண்டா ஸ்பெஷல் பக்கி பால வச்சு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா பக்கி பால வச்சு அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். அவளே லாக் பண்ணி நொறுக்கிட்டானுங்க அவனுக்கு. என்னன்னு பார்த்தா பக்கி பின்னாடி பார்க்காமலே இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பெல்லும் சாக்காவும் சேர்ந்து அவன் ஆளுகளே வச்சு அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறானுங்க. பக்கி திரும்பாம அடிங்கடா கேனன்னு சொல்றான். பார்த்தா கேனன் வச்சு ஒரு அடி அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இகராம் வந்து கோபராவை பிடிச்சி சாச்சிட்டாரு. கேனன் வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ரைஸ் கேக்க மட்டும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த சாப்பிடறதுக்கு பறக்க விட்டானுங்க. அதை எப்படா நீங்க பறக்க விடுங்கன்னு சொல்லிட்டு பக்கி கத்திக்கிட்டு இருக்கான். டே நீனும் பறடான்னு சொல்லிட்டு லூஃபி அவன் அடிச்சு பறக்க விட்டான். பக்கி சிதறிட்டான். ரைஸ் கேக்கோ பறந்து வந்துகிட்டு இருக்கு. டே கைஸ் எல்லாத்தையும் நீங்க கேட்ச் பண்ணுடான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. சோப்பரும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். 100 வருஷம் பழமையான கேஷில்டா அலபாஸ்டர்ல உள்ளது, இதை ஏன்டா இவனுக்கு அடிச்சு நொறுக்குனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இகராம ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு கொண்டுகிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் லூஃபியோ அந்த இதெல்லாம் பார்க்கல, ரைஸ் கேக் எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்ன இகராம் நீ ரைஸ் கேக் இன்னும் த்ரோ பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கு, அதனால அந்த ரைஸ் கேக் எல்லாம் நான் டாஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இகராம் கீழே பாரு, எல்லாருமே எவ்வளவு ஃபன்னா இருக்காங்கன்னு பாரு, இந்த கண்ட்ரியோட
மக்கள் சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம், நான் அதை நோக்கி மட்டும் தான் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவங்க ரைஸ் கேக்கையே தூக்கி தூக்கி வீசுறாங்க. நம்ம மக்களோட எனர்ஜியை பாருடா, இதுதான்டா நம்மளுக்கு முக்கியம், அவங்களோட சந்தோஷத்தை பாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாரு. நம்மளோட கண்ட்ரியோட மக்கள் தாண்டா நம்மளுக்கு எப்பவுமே முக்கியம், அதுதாண்டா ஒரு கண்ட்ரியை சேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரிலா நீங்க சொல்லிட்டீங்களா இது போதும் சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியோ வாய்க்குள்ள வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாமியோ ஒன்னொன்னையா கேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல சாஞ்சி எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டு வாரான். எங்கடா அந்த ஜாக் பாட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு விவி கட்டிக்கிட்டு இருக்கா. இந்த இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில தான் வச்சிருக்காரு. அதையே நான் த்ரோ பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த புடிங்கன்னு சொல்லிட்டு பறக்கூட்டுறாரு அவரு. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாவே ஜோரா தலைமையில போய் உழுது. இது வானத்துல இருந்து எனக்கு கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு கடிக்க ஆரம்பிக்கான். பார்த்தா பல்லு செதறிட்டு உள்ள என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா தூக்கி வீசுறான். அதை என்னன்னு பார்த்தா வைரமே அதுலதான் இருக்கு. அதை பறக்கூட்டான். என்னன்னு பார்த்தா உண்மையான உள்ளது வெளியே போயிருச்சு. அதோட அந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் ரியல் எபிசோடுக்கு போயிருவாங்க. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அங்க மறந்துடாதீங்க. See you, bye.